விலை பட்டியல் ஒன்று வச்சிருக்காப்புல புஷி ஆனந்துக்கு பணம் கொடுத்தா தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில வச்சிருக்காங்க. அதனால ஊழலை ஒழிக்க வந்த கட்சிங்கிறான். ஏற்கனவே வந்து யார் யார் போட்டிடுறதுன்ற லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இது சும்மா ஒரு பார்வைக்காக தான் இந்த மனு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அப்படிங்கிற ஒரு செய்தியும் உண்டு. அது ஏற்கனவே பணக்காரங்க பட்டியலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் 2 கோடி வாங்கியிருக்காங்க, கட்சிக்கு நிதி கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு வாங்கினதாகவும் ஒரு செய்தி. அதாங்க, நான் பணம் தர்றேன், கட்சிக்கு யாரெல்லாம் பணம் தர்றானா அவன் எல்லாம் டொனேஷன் கொடு, 2 கோடியை கொடு, உனக்கு சீட்டு தர்றேன், கட்சிக்கு இத்தனை கோடி கொடு, சீட்டு தர்றேன் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பண பரிமாற்றத்தை தான் அவங்க நடத்துறாங்க. நடத்திட்டு நாங்க மாற்று அரசியலை உருவாக்க போறோம், ஊழலற்றதை உருவாக்க போறோம், 1.5 கோடி ரூபா அபராதம் போடுறாங்க கோர்ட்ல. ஏற்கனவே வந்து நீங்க வந்து வரி கட்டாம விட்டுட்டீங்க. அதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. எப்ப கட்டாலும் 200 கோடி சம்பளங்கிறாங்க. வழக்குல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் புடி, ஓடாத படாது. அந்த படத்துக்கு எவ்வளோடா வாங்கினார்னா 10 கோடி ரூபாயத்தான் ஒயிட்ல வாங்கியிருக்காரு, 15 கோடியை பிளாக்ல வாங்கியிருக்கிறாரு. கருப்பு பணமாக அவர் வந்து மறைச்சிருக்கிறார், கணக்கு காட்டாம மறைச்சிருக்கிறாரு. அதுக்குதான் 1.5 கோடி அபராதங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மறைக்கலைங்க, நீங்க 5 வருஷம் கழிச்சு அபராதம் போட்டிருக்கீங்க, நாங்க தப்பு பண்ணலேன்னு நாங்க ஒரு நாளும் சொல்லலைங்க, அப்படித்தான் எங்க தலைவர் பண்ணுவாரு,